திருச்சிற்றம்பலம். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீர தேவனார். பாடப்பட்டவன் முருகப்பெருமான். திணை பாடான் திணை. துறை ஆற்றுப்படை. பாவகை ஆசிரியப்பா. பழமுதிர் சோலை குமரவேலினுடைய பெருமகளை கேட்கலாம். சிறு திணை மலரோடு விரை மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நீரி ஊரூர் கொண்ட சீர்கிழ விழவினும் ஊரூர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரும் நிலையினும் வேலன் தைய வெறியர் கலனும் காடும் காவும் கவின் பெருத்துருத்தியும் யாரும் குளனும் வேறு பல்வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் பழமையான முதிர்ந்த மலைசார் சோலைகள் திணையையும் மலரையும் கலந்து தூவி கடா அறுத்து சேவல் கொடி கட்டி ஆங்காங்கே ஊருக்கு ஊர் கொண்டாடும் சிறப்பு விழா. ஆர்வம் கொண்டோர் புகழ்வதை விரும்பி அவர்களுக்கு காட்சி தரும் நிலை வேலன். வெறியாட்டம் நிகழும் களங்கள், இயற்கையான காடுகள், நட்டு வளர்த்த காடுகள், ஆறு வளைவதால் துருத்தி கொண்டிருக்கும் துருத்தி நிலம், ஆறு குளம் வளைநிலம், ஊர்மேடை தெரு முட்டுமிடம் பூத்திருக்கும் கடம்ப மரத்தடி பொதுமக்கள் விளையாடும் மன்றம், பொதுமக்கள் கூடி பேசும் பொதியில் நிழலுக்காக அமைத்த தூண் மண்டபங்கள், ஆண்டலை என்னும் போர்ச்சேவல் கொடிநட்ட இடம் முதலான இடங்களில் முருகன் ஆண்டாண்டு ஆங்காங்கு குடிகொண்டிருப்பான். மாண்டலை கொடியொடு மன்னி அமைவர நெய்யொடு ஐயவி அப்பி ஐ துரத்து நெய்யொடு ஐவி ஐ அப்பி ஐ துரைத்து குடந்தம் பட்டு கொழுமலர் சிதறி முரண்கொள் உருவின் இரண்டுடன் உடி செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி மதவழி நிலைய மாத்தாட்கொழுவிடை குருதியோடு விரைய தூவெல்லரிசி சில்பலி செய்து பல்பிறப்பு இரி சிறு பசு மஞ்சளோடு நறுவிரை தெளித்து பெருந்தன் கணவீர நருந்தன் மாலை துணையற அறுத்து தூங்க நாற்றி நலிமலை சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி நரும்புகை எடுத்து குறிஞ்சி பாடி இமிழிசை அருவியோடு இன்னியம் கரங்க உருவப்பல் பூத தூய் வெறுவர குருதி செந்தினை பரப்பிக் குரமகள் முருகியம் நிறுத்து முரணினர் உட்க முருகாற்றுப்படுத்த உருகெழுவியல் நகர். இந்த விழாவின் போது செய்யும் சடங்குகள் வெண் சிறு கடுகை நெய்யில் கலந்து முருகேறிய பெண்ணின் மேல் அப்பி மென்மையாக தேய்ப்பர். குடந்தம் என்னும் சொல் உடலை நன்றாக வளைத்து கூப்பிய கைகளால் வணங்குதலையும் மேரு தண்ட முத்திரையையும் குறிக்கும். கைகளில் 4 விரல்களையும் மடக்கி பெருவிரலை உயர்த்தி பிடித்து காட்டுவது தண்ட முத்திரை. இந்த முத்திரையில் கிடைப்பது 6 அங்குல உயரம். முருகனுக்கு 6 முகம். முருகேறிய பெண்ணை இந்த இருவேறு நிலைகளில் மாறி இருக்கச் செய்தும் ஒப்பனையாடை உடுத்தச் செய்தும் முருகாற்றுப்படுத்துவர். முருகாற்றுப்படுத்தும் இடம் சிவப்பு நூலால் எல்லை கோலப்பட்டிருக்கும். வெண்பொறி சிதறப்பட்டிருக்கும். யானை இரத்தம் கலந்த அரிசி பலியாக தூவப்பட்டிருக்கும். முருகேறிய பெண்ணை பிரம்பால் தட்டுவார்கள். மஞ்சள் நீரையும் மணநீரையும் அவள் மீது தெளிப்பார்கள். எருக்கம்பூவை மாலையாக கட்டி போடுவார்கள். ஆடுகளம் சிலம்ப பாடிப்பளவுடன் கோடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட வேண்டுவர் வேண்டியாங்கு
வேண்டுவர் வேண்டியாங்கு எய்தனர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே. எதிரொலி கேட்கும் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த முருகன் வீட்டை குன்று தோராடல் என்னும் படை வீட்டை வாழ்த்தி பாடுவார்கள். மணப்புகை காட்டி குறிஞ்சிப்பண் பாடுவார்கள். அங்கே அருவி ஒளியுடன் இசைக்கருவி முழக்கமும் கேட்கும். அச்சம் தரும் பூக்களை தூவுவார்கள். செந்தினையில் குருதி கலந்து நடுக்கம் தரும் வகையில் பரப்புவார்கள். குறமகளின் மேல் முருகன் ஏறி இருப்பதாக கூறுவார்கள். இது மாறுபட்ட எண்ணத்தால் தோன்றிய அச்சம். இதனை ஆற்றுப்படுத்துவார்கள். இது ஒரு வகை முருகாற்றுப்படை. அச்சம் தரும்படி அமைக்கப்பட்ட களவீட்டில் இது நிகழும். இந்த வெறிக்களத்தில் சிலம்பை ஆட்டிக்கொண்டு பாடுவர், கொம்பு ஊதுவர், மணியடிப்பர், போரில் புறமுதுகிடா யானையை வாழ்த்தி பாடுவர், அவரவர் விருப்பம் நிறைவேற வழிபாடு செய்வர். இத்தகைய வழிபாடு எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் முருகன் வாழ்வது எல்லாரும் அறிந்த நெறியாகும். ஆண்டாண்டு ஆயினும் ஆக காண்தக முந்து நீ கண்டுழி முகணமர்ந்து ஏத்தி கை தொழுவு பரவி காலுற வணங்கி நெடும்பெருஞ்சீமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமற் செல்வ ஆள்கெழு கடவுட்புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேற்போல் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பின் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்ப நூலரிப்புலவி சிறுவில் ஒருவ பொருவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையற்கணவ மைந்தர் ஏரே வேல் கெழுத்தடக்கை சால் பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக நசையுணர்க்கு ஆர்த்தும் இசைபேராள அலந்தோர்க்கு அருளும் பொலம்பூன் ஏசை அலந்தோர்க்கு அளிக்கும் பொலம்பூன் இசை மண்டமற் கடந்தனின் வென்றாடு அகலத்து பரிசிலர் தாங்கும் உருகெழி நெடுவேல் பெரியோர் ஏத்தும் பெரும்பெயர் இயவுள் சூர்மருங்கு அறுத்த மொயம்பின் மதவழி போர்மிகு பொருண குறிசில் எனப்பல யானறி அளவையின் ஏத்தி ஆனாது. ஆங்காங்கே அவன் முந்துரக் கண்டால் அவன் புகழை சொல்லி ஏத்த வேண்டும். கையால் தொழுது பரவ வேண்டும். அவன் காலில் விழுந்து வணங்க வேண்டும். இமயமலையில் நீலம் பூத்திருக்கும் சுனையாகிய சரவணப் பொய்கையில் ஐவருள் ஒருவராகிய வர்ணன் தன் உள்ளங்கையில் ஏற்றுக்கொள்ள முருகன் பிறந்தான். வானத்து விண்மீன்களில் கார்த்திகை மீனாக இணைந்து இடம்பெற்றிருக்கும் 6 மீன்களும் அவனை பெற்ற 6 தாய்மார் ஆயினர். இப்படி 6ஆக அமர்ந்த செல்வனே, ஆங்கு எழுந்தருளியுள்ள கடவுளாகிய சிவபெருமானின் புதல்வனே, மலைமகளின் மைந்தனே, பகைவர்களின் கூற்றுவனே, வெற்றி தரும் கொற்றவையின் சிறுவனே, அணிச்சிறப்பினை கொண்ட பழையோளின் குழவியே, வானோர் வணங்கும் விற்படையின் தலைவனே, மணமாலை பூண்ட மார்பினை உடையவனே, எல்லா நூல்களையும் அறிந்த புலவனே, போரில் ஒருவனாகவே போரிட்டு வெற்றி காணும் மல்ல அந்தணர்களின் செல்வமே, அறிவறிந்தோர் சொல்லின் மாலையாகி திகழ்பவனே, காதல் மங்கையர்களுக்கெல்லாம் கணவன் ஆனவனே, வீர மைந்தர்களுக்கு ஏறு ஆனவனே, வேலேந்திய தடக்கையில் சால்பேந்திய செல்வனே, விந்த மலை கொன்ற வெற்றியோடு விண்ணை தொடும் மலைக்கெல்லாம் தலைமை உரிமை பெற்ற குறிஞ்சி கிழவ, பலரும் புகழும் நன்மொழி புலவர்க்கெல்லாம் ஏரே. இப்படி அரிய பல பேறுகளை பெற்றதால் முருகன் என்னும் பெரும்பெயர் பெற்று விளங்கும் பெரும்பெயர் முருக. விரும்பியவர்களுக்கு விரும்பியது தரும் புகழிசையின் பேராளனே. துன்புறுவோருக்கு
அருளிச் செய்து துன்பம் போக்குவதற்கென்றே கையில் கங்கண பொலம்பூன் பூண்டுள்ள சேயோனே, மற்போரில் வென்று ஆடும்போது பரிசில் வேண்டுவோரை எல்லாம் மார்பில் தாங்கும் உதவி உருவம் கொண்டு உயர்ந்து நிற்கும் வேலே, பெரியோரெல்லாம் போற்றி புகழும் பெரும்பெயர் இயவுளே, சூரபத்மா என்னும் அச்சக்காரனை அழித்த போர்வீரனே, அறிவு தலைவனாகிய குரிசிலே, என்றெல்லாம் எனக்கு தெரிந்த அளவில் போற்றி புகழ்ந்து நிறைவடையாதவனாயிருக்கின்றேன். உன்னை அளந்தறிதல் உயிரினமாகிய எங்களுக்கு இயலாத ஒன்று. எனவே உனது அடியை நினைத்து நாடி வந்திருக்கிறேன். உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு என் மனத்தில் இருக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்த முயன்றபோது, நின்னலந்தறிதல் மண்ணுயிர் கருமையின் நின்னடி உள்ளி வந்ததென் நின்னொடு புறையுணர் இல்லா புலமையோ என குறித்தது மொழியா அளவயிற் குறித்துடன். முருகனுக்கு விழாவெடுக்கும் வெறிக்களத்தில் கூலியர் தமது தலைவனுக்கு விழா என்னும் பெருமிதத்தோடு தோன்றினர். அவர்கள் முருகனிடம் பரிந்துரை செய்தனர். முருகா, உன்னிடம் வேண்டும், இவன் இறங்கத்தக்கவன், மழைபோல் அருள் பொழியத்தக்கவன், முதிர்ச்சி பெற்ற வாயால் ஏதோ சொல்லி இறக்கிறான். இறந்தாலும் இறக்காவிட்டாலும் உன் புகழை கேட்டு நயந்து உன்னை நாடி வந்திருப்பவன் என்றெல்லாம் இனியனவும் நல்லனவுமான சொற்களால் எடுத்துச் சொல்லி முருகனை புகழ்ந்தனர். வேறு பல் உருவின் குறும்பல் கூலியர் சாறு அயற்களத்து வீறு பெரு தோன்றி அலியன்றானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெருமனின் வன்புகழ் நயந்தன இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி தெய்வம் சான்ற திரள் விலங்கு உருவின் வான்தோய் நிவப்பின் தான் வந்தெய்தி அணங்கு சால் உயர்நிலை தழி பண்டை தன் மணங்கமழ் தெய்வத்து இளநலங்காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவென அன்புடன் நன்மொழி அலை விழி நின்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீயாகி தோன்ற விழுமிய பெறலரும் பரிசில் நல்கும் அதிபலவுடன் தெய்வத்து இளநலத்துடன் காட்சி தரும்படி வேண்டல். முருகன் தெய்வநலன் சான்ற அழகொழுகும் உருவினனாய் வானம் தோயும் நெடியவனாய் வந்து காட்சி தர வேண்டும். மனங்கவரும் உயர்ந்த நிலையில் தழுவிக்கொள்ள வேண்டும். பண்டை நாள் தொட்டு கமழும் மனமாக அவன் விளங்குபவன், தெய்வமாக விளங்குபவன், இளமை கோலமாக விளங்குபவன், நலத்தின் வெளிப்பாடாக விளங்குபவன். இந்த தன்மையையெல்லாம் அவன் என்னிடம் வெளிப்படுத்த வேண்டும். அஞ்சாதே என்று சொல்லி பாதுகாக்க வேண்டும். நின் வரவை அறிவேன் என்று ஆறுதல் கூற வேண்டும். அன்புமொழி கலந்து பேச வேண்டும். இருண்ட கடலால் சூழப்பட்ட உலகில் காத்தளிக்கும் கடவுளாக நீ மட்டுமே விளங்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் வேண்டும் பரிசில். வேறு பல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்து ஆர முழு முதல் உருட்டி வேரர் பூவுடை அலங்கு சீனை புலம்ப வேற்கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியிற்றொடுத்த தன் கமழ் அலறிலால் சிதைய நன்பல ஆசினி முதுசுளை கலாவமீ மிசை நாகநறுமலர் உதிர ஊகமொடு மாமுக முசுக்கலை பணிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி வெறுங்களிற்று வீசி பெருங்களிற்று முத்துடை வான்கோடு தழியித் தத்துன்று நன் பொன்மணி நிறம் கிளறப் பொன் கொழியாம் வாழை முழு முதல் துமியத் தாழை இளநீர் விழுக்குலை உதிரத்தாக்கி கரிக்கொடி கருந்துணர் சாயப் பொறிப்புற மடநடை மஞ்சை மலவுடன் வெறி கோழி வயப்பெடை எரிய கேழலொடு இரும்பனை வெளிற்றின் புன்சாயன்ன
குருவுமயிர் யாக்கை குடாவடி ஒளியம் பெருங்கல் விடரலை செறிய கருந்தோட்டு ஆமா நல்வேறு சிலைப்பசே நின்று இழிமென இழி தரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே இழுமென இழிதரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே. பழமையால் முதிர்ச்சி பெற்ற சோலை, அருவி பழம் முதிர்ந்த சோலை, அருவி அடித்து கொண்டு வரும் பல்வேறு பழப்பொருள்களாவன. அருவி துணிக்கொடியைப் போல் அசைந்தாடி கொண்டு வருகிறது. சந்தன மரத்தை வேரோடு உருட்டி கொண்டு வருகிறது. சிறு மூங்கிலை பூவோடும் புதரோடும் சாய்த்து கொண்டு வருகிறது. உயர்ந்த மலை முகடுகளில் பாறை பொந்துகளில் சூரியனைப் போல் தேன்கூடுகள் இருக்கும். அவை சிதைய பாய்ந்து வருகிறது. ஆசினி பலாவின் பழுத்த சுளைகள் கலந்து வர பாய்ந்து வருகிறது. மணமிக்க நாகமரப் பூக்கள் உதிரும்படி மோதி தாக்கி கொண்டு வருகிறது. பருத்த முகமுடைய முசுக்குரங்குகள் நடுங்கும்படி பாய்கிறது. பெண் யானை மகிழும்படி அலை வீசுகிறது. ஆண் யானைகளின் தந்தங்களின் மீது அவை அலை தத்துகிறது. மழை வெள்ளம் பொன்னிறத்திலும் ஊற்று நீர் மணி நிறத்திலும் அமைந்து பொன் போன்ற விலை மதிப்புள்ள பொருள்களை ஈர்த்து கொண்டு பாய்கிறது. வாழை மரத்தை அடியோடு சாய்த்து உருட்டி கொண்டு வருகிறது. தென்னை மரத்தை தாக்கும்போது உதிர்ந்த இளநீர் குலைகளை புரட்டி கொண்டு வருகிறது. மிளகு கொடி மிளகு குலையோடு சாயம் மோதுகிறது. புள்ளிமையில் மருண்டு தன் கூட்டத்தோடு ஓட பாய்கிறது. காட்டுக்கோழிகளும் அவ்வாறே ஓடும்படி பாய்ந்து வருகிறது. காட்டுப்பன்றியும் அதனை அடித்து தின்னும் புலியும் வெள்ளத்தை கண்டு அஞ்சி ஒரே கல்லு குகையில் அடைந்து கொள்ளும்படி பாய்கிறது. ஆமா ஆமா கலை என்னும் ஓசையுடன் அழைக்கும் வகையில் அழைப்பொலியை எழுப்பும்படி ஆமா என்னும் காட்டாட்டு கடாக்கள் வெள்ளத்தை கண்டு அஞ்சி பெண் ஆமாக்களை அழைக்கும் வகையில் அழைப்பொலியை எழுப்பும்படி வெள்ளம் சாய்கிறது. இழும் என்னும் ஓசையுடன் இறங்கி பாயும் இத்தகைய அருவிகளை கொண்டதுதான் பழமுதிர்ச்சோலை மலை. இத்தகைய சோலை மலைக்கெல்லாம் உரிமை பூண்ட கடவுள் முருகன். ஆமா என்னும் காட்டாட்டு கடாக்கள் வெள்ளத்தை கண்டு அஞ்சி தம் பெண் ஆமாக்களை அழைக்கும் வகையில் அழைப்பொலியை எழுப்பும்படி வெள்ளம் சாய்கிறது. இழும் என்னும் ஓசையுடன் இறங்கி பாயும் இத்தகைய அருவிகளை கொண்டதுதான் பழமுதிர்ச்சோலை மலை. இத்தகைய சோலை மலைக்கெல்லாம் உரிமை பூண்ட கடவுள் முருகன். திருச்சிற்றம்பலம்.